ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அஸ்வத். வெல்கம் டு அஜிஸ் பார்வை. இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் கிள்ளை என்ற கிராமத்தில் நடந்த ஒரு பயங்கரமான அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் கிராமத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை பற்றி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அந்த அனுபவத்தை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிள்ளை என்ற கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு கிராமன்றதுனால ஒரு சிறிய பரப்பளவு கொண்ட ஊர் தான். மக்கள் குடியிருப்பு பகுதியிலிருந்து ஒரு 100 to 200 மீட்டர் தொலைவில் சின்ன காடு மாதிரி ஒரு பகுதி. அந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய கிணறு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கிணத்துலேருந்து முற்பகல் 3 மணிக்கு 3 தடவை 3 மணி அடிக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதை நிறைய பேர் கேட்டும் இருக்காங்க. அந்த கிணத்துக்குள்ளேருந்து வர சத்தம் ஒரு அமானுஷ்ய விஷயத்தினால வர சத்தம்னு சொல்லி ஊருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால யாரும் அந்த பக்கம் போறதில்லை. அதை மீறியும் அந்த பக்கம் போற மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அசம்பாவிதம் நடக்கிறதா நிறைய சாட்சிகள் இருக்கு. சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. இந்த நிலையில என்னுடைய நண்பர் கதிர் என்பவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டுல. ஸோ அதனால அவர் வேலையை விட்டுட்டு ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ அவர் வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டாரு. அவர் அதிகபட்சமா வெளியூர்ல தங்கி படிச்சு வெளியூர்ல இருந்ததுனால அவருக்கு ஊரோட இணைஞ்சி நிறைய விஷயங்களை பார்க்கல. இந்த ஊர்ல இதுதான் நடக்குது, இதுதான் இருக்குதுன்றது அவருக்கு தெரியாது. என்னுடைய நண்பர் கதிருக்கு மிக அதிகமான தைரியமும் மூட நம்பிக்கைகள் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையும் உண்டு. அதனால அவர் இந்த அமானுஷ்யங்கள், பேய், பிசாசு இது மேல ரொம்ப ஆர்வமும் செலுத்த மாட்டாரு, அது மேல நம்பிக்கையும் வைக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கதிர் என்றவர். அவர் ஊருக்கு வந்த பிறகு ஊர்ல இருக்கிற நண்பர்களை போய் சந்திக்க போறாரு. அங்க இந்த விஷயத்தை பத்தி, கிணத்தோட விஷயத்தை பத்தி, கிணத்துல கேட்கிற மணி சத்தத்தை பத்தியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இவரும் இருக்காரு. ஸோ அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. கேட்டு ஒரு பக்கம் ஒரு புன்னையோட கேட்டுட்டே இருக்காரு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு இவரும் கொஞ்சம் சில கமெண்ட்ஸ்லாம் பேசுறாரு, போறாரு வராரு. அவருக்கு அது மேலே நம்பிக்கை இல்லைன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கேட்டு போயிடுறாரு. என்னதான் கேட்டாலுமே அவர் மனசுக்குள்ள இப்படி இருக்குமோன்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனால நேராக அவங்க அம்மாவை நோக்கி போய் கேட்குறாரு. வீட்டுக்கு போயிட்டு, அம்மா இந்த மாதிரி என்னோட நண்பர்கள் பேசிக்கிறாங்க, இது உண்மையா அப்படின்றது அவங்க அம்மாட்ட கேட்குறாரு. அவங்க அம்மா இதுக்கு பதில் சொல்றாங்க, அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. ஊர் மக்கள் பேசிக்கிறது என்னவோ அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீயும் அந்த பக்கம் போயிடாத, இதை பற்றி எதுவுமே பேசிக்காதீங்க அப்படின்றத அவங்க அம்மா தெளிவாக சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா இதை பற்றி இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துருச்சு. பயமும் அந்த நம்பிக்கையோ வரல, ஆனால் ஒரு ஆர்வம் அவருக்குள்ள வந்துருச்சு. நம்ம அந்த இடத்த போய் பார்க்கணும், அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதிர் அவங்க ஊரில் வீடு கட்டுற விஷயத்துக்காக தான் திரும்பவும் ஊருக்கு வந்திருக்காரு வேலையை விட்டுட்டு. ஸோ அந்த வீடு கட்டுற இடத்துல வாங்கி போட்ட பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள், கம்பி, மண், கல், இதெல்லாம் யாராவது திருடிட போறாங்கன்ற ஒரு எண்ணத்தினால கதிரும் கதிரோட அப்பாவும் அங்கேயே போய் இரவுல தங்கி தூங்கி அங்கே பொருட்களை பார்த்துக்கிறாங்க, நைட்ல மட்டும். இது கொஞ்ச நாளைக்கு நீடிக்குது. அதே நேரத்துல கதிருக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகம், அவங்க ஊர்ல நண்பர்கள் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கூர்ந்து கவனிக்கிறார். இரவுல சில நேரங்கள்ல அந்த மணி சத்தம் கிணறு பக்கத்துல இருந்து நமக்கு கேட்குதான்றத அடிக்கடி நோட் பண்ணிட்டே இருக்காரு. சில நாட்களாகியும் அந்த விஷயத்துல அவருக்கு மேல நம்பிக்கை சுத்தமா போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த சத்தமும் கேட்கல. ஒரு நாள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு அவங்க அப்பாவும் கதிரும். திடீர்னு ஒரு நாள் 3 மணிக்கு 3 மணி அடிக்கிற சவுண்ட் கேட்குது. திடீர்னு முழிச்சுக்கிறாரு. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ, அதை பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால அதுதான் நடந்திருக்குமோ அப்படின்றத அப்படி நம்புறாரு அவரு கதிர். ஆனா மறுநாளும் அதே சத்தம் கேட்குது. அதே நேரத்துக்கு அந்த நேரம் அவர் முடிச்சிருக்காரு. இப்போ புரிஞ்சுக்கிறாரு, அங்க உண்மையாவே மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்ப இதை யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க, இது அமானுஷம்னு சொல்றாங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் நேரா அந்த கிணத்தை நோக்கி போறாரு. அவர் போயிட்டு இருக்கும் பொழுதே சில விஷயங்கள் அவரை சுத்தி ஏதோ மர்மமா நடக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. இருந்தாலும் இதெல்லாம் இயற்கையால ஏற்படுற காத்து, மர அசைவுகள் இப்படின்னு நினைச்சு அவர் முன்னோக்கி போயிட்டே இருக்காரு அந்த கிணத்தை நோக்கி. ஒரு கட்டத்துல அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டாரு. மணி அடிக்கிற சத்தத்தை கேட்டதும் இந்த கிணத்துக்குள்ளேருந்து தான் வருதான்னு பார்க்கறதுக்காக தன்னுடைய கையில் இருக்க ஃபோனில் இருக்க டார்ச் லைட்டை எடுத்து அந்த கிணத்துல இருக்க தண்ணியில் அடிக்கிறாரு. அந்த ரிஃப்ளெக்ஷனில் ஏதோ ஒரு உருவம் மூவ் ஆகிறத அவர் கவனிக்கிறாரு. இதுவும் இல்யூஷனாக தான் இருக்கும், அதாவது மாயையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி அவர் இந்த பக்கம் திரும்புகிறாரு. அவரோட வலது பக்கம் திரும்பும்பொழுது இடது பக்கம் அடுத்தது நீதான் அப்படின்ற குரல் அவரோட காதில் கேட்குது. திடீர்னு மிரண்டு போன அவரு கீழே போய் விழுந்துடுறாரு. அவர் கையில இருந்த போனையும் சில பொருட்களையும் கீழே போட்டுடுறாரு. அவருக்கு பயம் பதற்றத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னுமே தெரியல. அதே வேளையில அவங்க வீட்டுல அவங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்களுக்கும் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. அப்போ திடீர்னு அவங்க தூக்கத்துல எழுந்திரிச்சிருக்காங்க. எழுந்திருச்சு அவங்க நேரா அவங்க வீடு கட்டிட்டு இருக்க இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. அங்க அவங்க அப்பா மட்டும்தான் இருந்திருக்காரு.
அவர் இல்லை, அதாவது கதிர் அங்கே இல்லை. ஸோ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இதை பற்றி என்கிட்ட கேட்டான், பையன் கேட்டான். அப்போவே நான் வந்துட்டு இதெல்லாம் விட்டுடுடான்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பையன் அங்கே தான் போயிருப்பானோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கதிரோட அப்பாவும் அம்மாவும் நேராக கிணத்தை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கதிருடைய செருப்பும் கதிருடைய ஃபோனும் அங்கே கிடக்கு. ஆனால் கதிரை காணோம். பயத்துலேயும் அதிர்ச்சியான அவங்க கதிரோட அம்மாவும் அப்பாவும் திரும்ப வேகமாக நோக்கி அவங்க வீடு கட்டிட்டு இருக்க இடத்துக்கே திரும்ப போகிறாங்க. பக்கத்தில் இருக்க ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க, அவரை காணோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அவங்களோட வீட்டுக்குள்ளே கதிர் உட்கார்ந்துருக்காரு. அமைதியாக எதையோ பார்த்த அதிர்ச்சியிலையும் எதையோ கண்டு மிரண்ட ஒரு பயத்திலையும் அவர் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய அப்பா அவர்கிட்ட போயிட்டு, என்னடா பார்த்த, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க, ஏன் அதிர்ச்சியாக உட்கார்ந்துருக்க, நார்மலாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் கதிர் எந்த அசைவுமே கொடுக்கல. ஒரு விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. இதை பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு, ரொம்பவும் பயமாயிடுச்சு. அன்னைய பொழுது விடியுது. மறுநாள் மறுபடியும் எப்பவும் போல கதிரோட அப்பாவும் கதிரும் சேர்ந்து அவங்க புதுசாக கட்டிட்டு இருக்க வீட்டுக்கு போகிறாங்க. இரவு நேரத்தில் அங்கே போய் தங்கி பார்த்துக்கிறதுக்காக போகிறாங்க. கதிரோட அப்பாவுக்கு ஒரு பயம், நம்ம பையனுக்கு ஏற்கனவே ஒரு விதமாக ஒரு விஷயங்கள் தாக்கிடுச்சு, மறுபடியும் இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன நினைச்சாரோ தெரில, திரும்பவும் கதிரை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அவங்க அப்பா மட்டும் மறுபடியும் வந்து தங்கிக்கிட்டாரு. மறுநாள் காலையில், அதாவது கதிர் வந்து கதிரோட அப்பா கிட்ட கேட்குறாரு, இங்கே என்னதான் நடந்தது, அங்கே என்ன இருக்கு, நான் சில விஷயங்களை வந்து இது மாதிரி கேட்டேன், என் காதில் அடுத்தது நீதான் அப்படின்ற மாதிரி குரல் என் காதில் கேட்டதுன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, ரொம்ப பயந்துட்டாரு. இதுக்கப்புறம் இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கதிரை உட்கார வச்சு கதிர்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது அந்த ஊரில் என்ன நடந்ததுன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிணறு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு லேடி அந்த கிணத்துல சில சூழ்நிலைகள் காரணமாக தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த தற்கொலை பண்ணிட்ட சில நாட்களுக்கு அப்புறம் அங்கே போகிற மாடு, ஆடு, கோழிகள், சில கால்நடைகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இறந்து போயிடுது, இல்லை காணாமல் போயிடுது. இந்த மாதிரி அமானுஷ சம்பவங்கள் அங்கே நடந்ததுனால அங்கே போகிறத அந்த ஊர் மக்கள் மொத்தமாகவே தவிர்த்துக்கிட்டாங்க. இது மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்திருக்கு. சில உயிர்களும் அங்கே போயிருக்கு. அதாவது மனிதர்களும் அங்கே போயிட்டு நிறைய அசம்பாவிதங்களை அனுபவிச்சிருக்காங்க. சில பேரோட உயிரும் போயிருக்கு. அதுக்கு இதுதான் காரணமான்றதுக்கு எந்த கூற்றும் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் நடந்திருக்கு. இதை எல்லாமே தெளிவாக கதிருடைய அப்பா கதிர்கிட்ட ஒன்றா விளக்கி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்க கேட்க கதிர்க்குள்ள அந்த விஷயங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு பயமும் உருவாகுது. அப்போ இதையெல்லாம் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது அந்த பெண் தானா அப்படின்ற ஒரு டவுட்டு மறுபடியும் கதிர்க்குள்ளே வருது. ஆனால் இருந்தாலும் அவரோட பயம் அவர் வெளியே போகவே தடுக்குது. இந்த நிலைமையில கதிரை பார்த்த கதிரோட அப்பாவுக்கு ரொம்ப பயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி மசூதிக்கும் சில கோயில்களுக்கும் கதிரை கூட்டிட்டு போயிட்டு சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்கிறாங்க. அவர் மனசில் இருக்க பயமும் போகணுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. சில நாட்கள் கழியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கதிர் எழுந்துச்சு இரவில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய சுயநினைவே இல்லாமல் அதே இடத்துக்கு மறுபடியும் நகர்ந்து போகிறாரு. இதை யாருமே கவனிக்கலை. அதாவது கதிரோட அப்பாவும் கவனிக்கலை, கதிரோட அம்மாவும் கவனிக்கலை. அவர் அந்த கிணத்தை நோக்கி மறுபடியும் நகர்ந்து போயிட்டு இருக்காரு. போகும்பொழுது அவரோட உள்ளுணர்வுக்கு தெரியுது, நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நம்மளோட சுயநினைவே இல்லாமல் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம நடக்கலை அப்படின்றத கதிர் உணர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கிணத்துக்கிட்ட போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் கதிர் வந்து தன்னுடைய சுய நினைவுக்கு வராரு. அவருக்குள்ள பயம், என்ன பண்ணுறதுனே தெரில, அடிச்சு பிடிச்சி மறுபடியும் ஓடி வராரு. ஓடி வந்து தன்னுடைய அம்மா கிட்ட மறுபடியும் விஷயத்த சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, கோயிலுக்கும் கூட்டு போயிட்டோம், எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டு வந்துட்டோம், இந்த விஷயத்த எப்படி முடிவு கட்டுறது, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு எதுவுமே புரியலை. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதி ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு. ஸோ மறுநாள் வேலை உடனே தாமதிக்காமல் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாந்திரிகவாதியை போய் பார்க்கறதுக்காக கதிரை கூட்டிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கிளம்பி போகிறாங்க. போகிற வேலை நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன தடங்கல்கள். ஆனால் உயிர் சேதம் இல்லை, ரத்த சேதம் இல்லை, தடங்கல்களோடு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க மாந்திரிகவாதியை. அவர் கதிரை பார்த்த உடனே சில விஷயங்களில் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அந்த உங்கள் பையன்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்குது, இதை வந்து கவனிச்சாகணும், நீங்கள் இந்த மாதிரி என்ன விஷயம்னு கேட்கும்பொழுது கதிரோட அப்பா இந்த மாதிரி அவங்க ஊரில் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. எங்கள் ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதையும் தெளிவாக சாமியார்கிட்ட சொல்கிறாரு, அந்த மாந்திரிகவாதிகிட்ட சொல்கிறாரு. அந்த மாந்திரிகவாதி சில சடங்குகள் செய்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. கதிரை ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கதிர் ஒரு வழியாக ஸ்டேபிள் ஆகிட்டார். அதிலிருந்து கதிர் அந்த கிணத்து பக்கமோ இல்லை மோஸ்ட் ஆஃப் அந்த கிணறு இருக்கிற திசை பக்கமோ போகிறதே கிடையாது. அன்னிலிருந்து அவருக்கும் இது மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. நம்பிக்கைன்றதை விட ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை பற்றி எங்கேயும் இனிமேல் பேசக்கூடாது, நம்ம இதை பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. அந்த பயத்திலேருந்து முதல்ல வெளியே வராரு. என்னதான் கதிருக்கு அவர் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்தாலும் சரியானாலும் கதிரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும்
இன்னும் நம்பிக்கை இல்லை. மறுபடியும் நம்ம பையனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அவன் அந்த கிணத்தை நோக்கி போயிட போகிறான்ற ஒரு பயத்தில் நீ இங்கே இருக்க வேண்டாம், மறுபடியும் வெளியூருக்கே போய் வேலைக்கு போ, இல்லை வெளியூருக்கு போய் தங்கு, இனிமேல் நீ இங்கே இருக்க வேணான்னு சொல்லி அவரை அந்த ஊர்லேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவ்வப்போது ஊருக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் வரவே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை தான் என்னோட நண்பர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட இமெயிலுக்கோ அல்லது இந்த என்னுடைய சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ சென்ட் பண்ணுங்கள். உங்களோட கதையையும் நான் விரிவாக்கமாக கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒவ்வொரு இரவிலும் ஒரு ரகசியம், ஒரு மர்மம், ஒரு அமானுஷ்யம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். இதை காணொலியாக காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாரத்துக்கு 2 முறை வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.